நம்ம வீட்டில் பிரெட் அல்வா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ப்ரெட்டை வந்து நான் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு சைட்லலாம் ரொம்ப ஹார்டாக இல்லை, இல்லைன்னா சைடில் கட் பண்ணலாம். சைடு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ வந்து சூடு பண்ணிவிட்டேன். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு இங்கே நெய்யும் வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பையும் ஏலக்காவும் நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடணும். ப்ரெட்டு வந்து இப்படி பொரிச்சாதான் வந்து அந்த ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த ப்ரௌன் கலரில் ஆனால் தான் அந்த ப்ரெட் அல்வாக்குள்ள டேஸ்ட்டே வரும். இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. நான் இதில் நெய்யில் பொரிக்கிறேன். இது வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நெய்யாக ஊற்றினா நெய் காலியாயிரும். அதனால் வந்து நெய் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சுக்கணும். பொரிச்சு வச்சுருங்க. இப்போ வந்து நான் வந்து அதிலே வந்து நெய்யையும் முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பாட்டையும் இது பண்ணிக்கிறேன். பொரிச்சு வச்சோம்னா அதுக்கடுத்து நம்ம வந்து சுகர் பால் ஊற்றி நம்ம வந்து நல்லா காய்ச்சிட்டு இதை உள்ளே சேர்க்குறதா வேலை. சூப்பராக இருக்கும். இது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ப்ரெட் அல்வா செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். ப்ரெட் அல்வா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். இன்னும் ப்ரெட் இல்லையா, இது நல்லாவே எண்ணெய் பிடிக்குது. கருக விட்றாதீங்க. கருக விட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும்போதே எடுத்துருங்க. அப்போ தான் அது சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கலராச்சும் இருக்கணும், இந்த ப்ரௌன் கலர் இருக்கணும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னும் வந்து நம்ம சுகர் சிரப்பு காய்ச்சிட்டு அதுக்கடுத்து இதை மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ரொம்ப ஈஸி தாங்க ப்ரெட் அல்வா. நம்ம ஊர்லலாம் செய்வாங்க கல்யாணத்தில். ஓகே, இதை எடுத்து வச்சாச்சு. நம்ம அடுத்து வந்து நம்ம இது சுகர் பால் காய்ச்சிக்கணும். இது வந்து இதுதான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி அதுக்கடுத்து வந்து தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி போட்டோடனே தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக தேவைப்படுறா அதிகமாக சேர்த்து, கொஞ்சம் மீடியமாக தேவைப்படுறவங்க மீடியம், அவங்க சுகர் டேஸ்ட்டு பொறுத்து தான். நான் கொஞ்சம் ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். இந்த டேஸ்ட் நல்லாயிருக்குண்ணா. ஸ்வீட் ரொம்ப பிடிக்கிறவங்க பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா வந்து இது நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். வாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறோன்னா ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பி பதம்னா வர்றதுன்னா தேவையே இல்லை. இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி அப்படியே கண்ணாடி மாதிரி ஆயிடணும். அப்படி ஆகிட்டோம்னா இதை சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இந்த ப்ரெட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதவும் அப்புறம் இதையும் சேர்த்து அப்படியே இறக்குறது தான். சூப்பராக இருக்கும். இது கல்யாணத்துலலாம், பாய் வீட்டு கல்யாணம்லாம் ப்ரெட் அல்வான்னு சொல்லி வைப்பாங்க. யாருக்கு ப்ரெட் அல்வா பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த மாதிரி வந்து நல்ல தள்ளன்னு வந்து நம்ம இது வந்து கொதிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த ப்ரெட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ப்ரெட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த கொதிக்கிற கொதியில் அப்படியே நல்லா வந்து சூப்பராக இதாயிரும். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆனால் அந்த சாஃப்ட் ஆயிரும். போயிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, சுகர் சிரப்பு, இது வந்து நல்லா சாஃப்டாகி சூப்பராக இருக்குங்க. இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த இது இருக்குல்ல, நம்ம குலோப் ஜாமுன் இருக்குல்ல,
அது மாதிரி இருக்கும். இதே மாதிரி அப்படியே முக்கிட்டு இப்படி சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். அக்கா எங்க ரஷ்மி? இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா இங்கே பார்த்தீங்களா உடைய ஆரம்பிக்குது. அந்த சுகரில் வந்து சோக்காக அந்த ப்ரெட்டு வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்த உடைஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே உடைய ஆரம்பிக்கும். இப்படியே சாப்பிட்டா சூப்பராக தாங்க இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு பாருங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. சேம் லைக் குலோப் ஜாமுனோட இது தான் இருக்கும். நம்ம வறுத்த இதையும் கூட அப்படியே போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு இதெல்லாம். இது ஒரு ஸ்வீட் மாதிரி சூப்பராக இருக்குல்லங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு இதே மாதிரி பிரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுகர் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம். ஆனால் வெயிட் இது வைக்கோங்க, வெயிட் லாஸ் இருக்கவங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க. எப்போயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? வாவ், செம்மையாக இருக்குங்க. சேம் லைக் குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது. இப்படி இந்த உடைக்காம கூட சாப்பிட்லாமாங்க. சேம் லைக் குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இந்த உடைக்க பிடிக்கல, அப்படியே சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கேன். ஓகேங்க, பாய். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குலோப் ஜாமுன் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். உருட்டாமல் ப்ரெட்டில் வச்சு குலோப் ஜாமுன் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். ன்றது பிடிக்காதுங்க, அதனால் நான் கொஞ்சம் ப்ரெட்டு தெரிகிற மாதிரி அல்வா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா கிண்டிங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். பட் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சேம் லைக் குலோப் ஜாமுன் இந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஓகே, வில் சி டேஸ்ட் அண்ட் சி. சூடாக இருக்குங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு சொல்லுவார். இது வந்து கொஞ்சம் நான் ப்ரெட்டு அல்வானால ப்ரெட்டு வந்து தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கா? ஓகே, சக்ஸஸ். நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. நாளைக்கு இன்னொரு குக்கிங் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப டிப்ஸ் அண்டு லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.